அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவன் எத்தகையோன் என்றால் அவன்தான் நம்மை படைத்தான், பரிபாலிக்கின்றான், கண்காணிக்கின்றான். நம்மை கருவறையில் செலுத்தி கல்லறை வரை கண்காணித்து அதற்குண்டான அத்தனை கூலியையும் நன்மை தீமைக்குண்டான கூலியையும் கொடுக்கும் வல்லமை மிக்கவன் அவன். அவன்தான் நம் மீது அளப்பரிய அருளும் கருணையும் கிருபையும் பொழிகின்றான். அவனுக்கே நாம் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். நமக்கு வேதத்தையும் தூதர்களையும் கொடுத்தவன் அவனே. அத்தகைய அல்லாஹ்வை புகழ்கின்றேன், துதிக்கின்றேன். அவனே பணிந்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அவனுடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் மீதும் கோத்திரத்தார்கள் மீதும் கிளைஞர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தின் சமாதானமும் உண்டாவதாக. குறிப்பாக அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ்வின் அளப்பரிய அருளும் கருணையும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மளுடைய சூழ்நிலை, அதாவது இந்திய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உலக சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை இன்னைக்கு வரைக்கும் தொடருது. முஸ்லீம்கள் ரெண்டு விஷயங்களில் கவனம் செலுத்தணும். ஒன்று, ஷிர்க் என்ற நோயிலிருந்து விலகி இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் பிதத்துக்களுக்கும் ஆளாகாமல் தவிர்த்துக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எது வரைக்கும் கடைபிடிச்சிருக்கிறோமோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தில் எதெல்லாம் விட்டுடுறோமோ அந்த நேரத்தில் இப்லீஸுடைய கைப்பிடியில் இருந்துடும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சூழ்ச்சி நிமித்தமாகத்தான் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் வெளியேற்றுறான். அந்த சூழ்ச்சி இன்னைக்கும் நம்மளை சுற்றி பின்னப்பட்டு இருக்குது. அது அரசியல் சூழ்ச்சியாக இருக்கலாம், பொருளாதார சூழ்ச்சியாக இருக்கலாம், கல்வி சூழ்ச்சியாக இருக்கலாம். கல்வியில் கூட என்னென்ன விஷயங்கள்லாம் புகுத்துறாங்க அப்படின்றத கல்வியாளர்களுக்கு தெரியும், அறிவியலாளர்களுக்கும் தெரியும். அறிவியல் சொல்லி அல்லது மற்ற விஷயங்களை சொல்லி மக்களை எப்படி திசை திருப்புறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து அப்படின்னு. ஆனால் மிகப்பெரிய இறைவனுடைய கருணை என்னன்னா, அவனுடைய மிகப்பெரிய அளப்பரிய கருணை என்ன நம்மளால் அளவிட முடியாது. அப்பேற்பட்ட கருணையை பொழிவதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லும் தகுதியையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதில் நிலைச்சி இருக்கணும், அதை பற்றி பேசணும், அதுக்காக கூடணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வந்துருக்குறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சூழ்ச்சியை பற்றி நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அது எல்லா விஷயத்திலையும் இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சவங்க. அதில் முக்கியமான சூழ்ச்சி என்ன தெரியுமா? உலமா பெருமக்களே தீமையை பிதத்துங்களை ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்று நன்மையான பிதத்து, இன்னொன்று தீமையான பிதத்து. ஆனால் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பிதத்துங்க எல்லாமே நரகத்துக்கு போகிறது தான். அதில் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. அதாவது பிதத்துனாவே அது கெட்டது தான். பிதத்துனாவே அல்லாஹ் தஆலாவும் உயர்ந்தோனும் உத்தமனும் தூய்மையானவனும் ஆகிய அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க காட்டாத வழி எதுவாக இருந்தாலும் சரி, அது பிதத்து. இதெல்லாம் எங்கே போவோம்னா நரகத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஜும்மா உரையில் எப்பவுமே சொல்லுவாங்க, பிதத்துங்கெல்லாம் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத வழியெல்லாம் பிதத்து, அந்த பிதத்தெல்லாம் நரகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். சரி, இப்போ இந்த பிதத்துங்கள்லேருந்து, இந்த ஷிர்கான விஷயங்கள்லேருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவி, ஒரு ஆற்றல் மிக்க கருவி என்னன்னா, ஒன்று அது தாவா தான். தாவாவை விட்டுட்டு வேற எந்த விஷயத்திலையும் முஸ்லீம்களை சீர்படுத்த முடியாது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருந்தாங்க, மதீனாவில் இருந்தாங்க. மக்காவில் செய்த எல்லா அனாச்சாரங்களும் எல்லா அநியாயங்களும் நடந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய திருத்தோழர்களுக்கும்
நடக்காத கொடுமைகள் கிடையாது. அத்தனை கொடுமைகளையும் உள்வாங்கிக்கிட்டு, அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, இறைவன் ஒருத்தன் தான், அவன் படைத்த படைப்புகளில் மனிதர்கள் சிறந்தவர்கள், அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் தந்தையின் வழியில் வந்தவர்கள் என்ற கருத்தை முன்வைத்த அந்த தாவா மட்டும்தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. வேற எந்த சீர்திருத்தமும் செய்ததா நமக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரே விஷயம்தான் நம்ம எல்லாரையும் முஸ்லீம்கள் ஆக்கியது. ஒன்றும் இல்லைங்க. இப்போது பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் வந்துச்சு. அவங்க செய்த சூழ்ச்சி என்னன்னா, மனிதர்களை பிரித்தாங்க. பார்ப்பனர்களுடைய ஆட்சி இந்தியாவில் இருந்துச்சு, அல்லது பார்ப்பனர்கள் பல ஆட்சிகளை அமைத்தார்கள், பல ஆட்சிகளை அவங்க அரியணையில் இல்லாமையே ஆட்சி செய்தாங்க. அவங்களும் செய்த விஷயம் என்னன்னா, மனிதர்களை 4 வர்ணங்களாக பிரித்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியும் அது மாதிரி தான் பிரிச்சது. எந்த ஆட்சி வந்தாலும் மனிதர்களை பிரித்து ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளாமல் ஆக்கிடணும். அப்போ தான் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்கிறாங்க, ஜாதிகள் எப்படி வந்தது, இந்த சமூகங்கள் எப்படி பிளவுண்டு போச்சு அப்படின்னாக்கா, அவர்களுக்குள்ள ஒரு வட்டங்களை ஏற்படுத்தி அந்த வட்டங்களை ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளாமல் ஆக்கிவது. அதுக்கு முக்கிய காரணம் திருமணம் அப்படின்னு அவரு தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் சொல்கிறாங்க. இதே தான். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள சுற்றி யார் யாருங்க இருப்பாங்க? பார்சிங்க இருப்பாங்க, அந்த நெருப்பை வணங்கக்கூடியவங்க இருப்பாங்க, ஈரான் நாட்டுக்காரங்க இருப்பாங்க, ஈராக் நாட்டுக்காரங்க இருப்பாங்க. ஏன் நம்ம சேரமான் பெருமான் கூட அங்கே போனதா நம்ம வரலாறு சொல்கிறாங்க இல்லை? அப்போது எல்லா மொழிகளும் எல்லா மதங்களும் எல்லா நாட்டு மக்களும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே செய்தி தான், அல்லாஹ் ஒருத்தன் தான். நாம் எல்லாம் ரத்த பந்தங்கள், ஒரே கொடியிலிருந்து வந்தவங்க, ஒரே ரத்தத்திலிருந்து வந்தவங்க, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்து வந்தவங்க. நம்மளுக்குள்ள இந்த அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாவாவை முன் வச்சாங்க. அதனால அந்த எழுத படிக்க தெரியாத அனாதையாகவே பிறக்கும்போதே அனாதை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழையா பிறந்த அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு இந்த உலகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மாமனிதரை நம்ம நிறத்தால பார்த்தது கிடையாது, எந்த விஷயத்திலையும் பார்த்தது கிடையாது, அவங்களுடைய எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவங்கள பற்றி இன்னைக்கு பேச வச்சிருக்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலான்னா காரணம் என்ன? அவங்க செஞ்சது இந்த வேலை தான். ஆனால் இது அவங்கக்கிட்ட மட்டும் இருந்தது அல்ல, நம்மளுடைய முன்னோர்களும் இதை தான் செய்துட்டு இருந்துக்கிறாங்க. தமிழில் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழிலில் வேற்றுமையான், இந்த மாதிரியான சில விஷயங்களை பொதுவாக தமிழர்களும் இந்த செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போனா அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி உங்களில் எல்லா மொழிகளுக்கும் நபிமார்களை நான் அனுப்பியிருக்கிறேன், எல்லா மொழிகள்லையும் வேதங்களை நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த வேதங்களோட எச்சங்களும் சொச்சங்களும் தான் இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை மீட்படுத்துவதற்காக கொண்டு நாமளும் முன்னாடி இப்படித்தான்பா இருந்தோம், அதனால் இதுலேருந்து பிளவுபட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இதுதான் இப்போது விதத்து வர்றதுக்கும் நம்ம நரகத்தை நோக்கி போகிறதுக்கும் ஒரே காரணம், நாம் பிற மனிதர்களோட தொடர்பு கொள்ளாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சைத்தான் பார்த்துக்கிறான். அதே நிலை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஈமானில் பலவீனம் இருக்குதுன்றது தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லா சமுதாயத்தையும், அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக, மதத்தை சேர்ந்தவனாக, எந்த மொழியை சேர்ந்தவனாக, நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட இந்த திருச்செய்தி போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா மறுமையிலையும் வெற்றி, இம்மையிலையும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் சிரியாவில் நடக்கக்கூடிய அந்த விஷயம், ஈரானில் நடக்கக்கூடிய அந்த விஷயம் கொல்லப்படுறாங்க. அவங்கெல்லாம் களிமாவை தாங்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா முஸ்லீம் நாடுகள்லையும் ரஷ்ய கூட்டுப்படையோ அல்லது வேற எந்தெந்த படையோ அரேபிய படைகளும் சேர்ந்து முஸ்லிம்களை கொன்ற அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கொல்லப்பட்ட அந்த சகோதரர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நெஞ்சில் தாங்கிக்கிட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌசுல் ஜன்னா என்ற சொர்க்கத்தை அளிக்க அல்லாஹ் போதுமானவன் இல்லை. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம தெருவில், நம்ம ஊரில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்னன்னு தெரியாத, முஸ்லீம்னா என்ன,
ஆக்கிறதுனா என்ன, நமக்கும் மறுமைக்கும் என்ன வித்தியாசம், அதோட நிலை என்னன்னு தெரியாமலேயே நிறைய பேர் செத்து போகிறாங்களே ஜி. இல்லை, முன்சாமின்ற ஒருத்தர் போன வாரம் செத்துட்டாரு. அவர்கிட்ட நம்ம போய் சொன்னோமான்ட்டு கேட்க மாட்டானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? இல்லை, கண்ணுக்கு தெரியாத மக்களுக்காக நீங்கள் படுறத விட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க தன்னுடைய தோழர்கள் கிட்ட, கண்ணுக்கு தெரியாத ரஹ்மான் மீது நீ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால், கண்ணுக்கு தெரியாத ரஹ்மான் மீது நீ நம்பிக்கை உள்ளவனாக அன்பு செலுத்துவதாக இருந்தால், கண்ணுக்கு தெரிஞ்ச உன் சகோதரன் மீது நீ அன்பு செலுத்து. கண்ணுக்கு தெரிஞ்ச உன்னுடைய சகோதரன் மீது அன்பு செலுத்த தகுதி இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது பொய் அப்படின்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இல்லை, இறைவன் மீது உண்மையிலே அன்பு இருந்தாக்கா உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி கவிஞெல்லாம் சொல்கிறானே. நம்ம இந்த உயிர்கள் இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டியார், ரெட்டியார், நாயுடு, செட்டியார், பல்ல அத்தனை ஜாதிகளாக பிரிஞ்சு அத்தனை மொழிகளாக பிரிஞ்சு நம்ம சகோதரன் தானே. அவன் கல்லை கும்பிட்டு இருக்கிறான், மண்ணை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இறைவனுக்கு உண்டான அந்தஸ்து இல்லாத பொருட்களை எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்கிறானே, அவன் நரகத்தின் வழியில் போயிட்டு இருக்கிறானே, அவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவனுக்கு இந்த திருக்கலிமாவை சொல்லிட்டாக்கா இந்த வார்த்தையோடைய பலம் எப்பேற்பட்டது அப்படின்னா ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி சொன்ன அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ், உன்னை புகழ்வதற்காக, உன்னை துதிப்பதற்காக, உன்னை திக்ர் செய்யறதுக்காக எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடு அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லுங்க அப்படின்னா. அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இதை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் சொல்கிறாங்களே, எனக்கு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூசாவே, இந்த வானங்களும் பூமியும் ஒரு தட்டுலையும், அதாவது எல்லா படைப்புகளையும் ஒரு தட்டுலையும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, இந்த வார்த்தையை ஒரு தட்டுலையும் வச்சா இந்த கலிமாவுடைய வார்த்தை தான் கனமானது, அவ்வளவு மதிப்பானது சொல்லு. அந்த அவ்வளவு மதிப்பான சொல்லை நாம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லலைன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாம் நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியார் தான் அவன் சிறந்த முஸ்லீமா? அவன் முஸ்லீமே இல்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டாக்கா என்னங்க, தொண்டைக்கு கீழே போனால் அது நரல். அந்த நரலான விஷயத்துக்கு கூட நான் சாப்பிட்டாக்கா போதாது, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பாருங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் முஸ்லீமாக தான் இருக்கணும்னு கிடையாது, இறைவனுக்கு பயந்தவனாக இருக்கணுன்றது கிடையாது, யாராக இருந்தாலும் சரி தான். அவன் சாப்பிட்டானா, பெத்த புள்ளைய பார்க்க மாட்டாங்க, பெத்த புள்ள சாப்பிட்டானா, அம்மா சாப்பிட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா பார்க்க முடியாமல் மனிதத்தன்மையை இழந்தவர்களாக செல்லக்கூடிய இந்த உலகத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டானா பாருங்க அப்படின்றாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது பக்கத்து வீட்டுக்காரன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படின்னாவது நம்ம யோசிக்கணும்ல. சொர்க்கத்தின் சாவி நம்மக்கிட்ட இருக்கு, களிமா. இறைவன் ஒருத்தன் தான், மற்றது எதுவுமே இறைத்தன்மை பெற்றது அல்ல. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் இல்லையா? எந்த பொருளும் இறைவனுக்கு சமமானதல்ல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. தனக்கு ஒப்புமை மிக்க பொருள் இந்த உலகத்தில் இல்லை. அப்பேற்பட்ட ஒப்புமை அற்ற இறைவன் அவன். அந்த இறைவனுடைய தனித்துவத்தை மகத்துவத்தை அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம அதை அவனுக்கு புரிய வச்சிட்டோம்னாக்கா தானே நமக்கு நல்லது. ஆனால் அவன் ஏற்றுக்கிறான் இல்லையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காததுக்கும் பொறுப்பு அவனே ஆயிடுவான். ஆனால் சொன்னதுக்கு உண்டான பொறுப்பு சொல்லாததுக்கு உண்டான பொறுப்பு நமக்கு இல்லையா? ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயத்தை எதுக்காக சொல்கிறோன்னா, பாசிசவாதிகளோ அல்லது பயங்கரவாதிகளோ எவனாக இருந்தாலும் சரி தான், அவன் செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன தெரியுமா? இந்த சமூகங்கள் இணைந்து விடக்கூடாது. சமூகங்கள் எகிப்தில் இருந்தவங்க எல்லாம் சிலைகளை வணங்கியவர்கள் தான். காபாவில் இருந்தவங்க எல்லாரும் சிலைகளை வணங்கியவர்கள் தான். முன்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய நான் கொடுத்தா முன்னாடி ஆண் பெண் எல்லா விஷயத்தையும் மாட்டை கூட தொட்டு கொண்டுட்டு இருந்தேன். நவுது பில்லா, அல்லாஹ் என்ன அதுலேருந்து காப்பாற்றிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, புரியாத மக்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து அந்த சமூகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு
பிற மொழியை போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாங்க. வரலாறு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும். ஏன் பிற மொழி படிக்கணும்? அரபி தாண்டா, அரபியில் தான் இறுதி வேதம் வந்திருக்குது, அரபியில் தான் இறுதி நபியாக நான் வந்திருக்கிறேன், அரபிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மற்ற மொழியை விட்டுருங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. ஏன் அதை சொன்னாங்கன்னா, பிற மொழியை கற்றுக்கிட்டு அந்த பிற மொழி சமூக அந்த மக்களுக்கும் இந்த திருச்செய்தி போய் சேரணுன்ற அக்கறை அவங்க கிட்ட இருந்தது இல்லை. அதனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலக இனங்களால் இன்று வரை போற்றப்படுறாங்க. அப்படின்னாக்கா அந்த திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கல்புல, அவங்களுடைய இதயத்தில் இந்த உலகமே இருந்துச்சு. இந்த உலக மக்கள் மீது எல்லார் மீதையும் அவங்க இரக்கம் காட்டினாங்க. இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சாங்க. நம்ம சுண்ணத்தை பின்பற்றணும்னு சொல்கிறோம், சுண்ணத்துன்ட்டு வெறும் தொப்பி தாடி கரண்ட காலுக்கு மேலே கட்டுறது இது மட்டும்தான் சுண்ணத்தான்னா இல்லை. இந்த எண்ணம் வரணும். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த திருச்செய்தி போகணும், இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சோனோபதி கிடைக்கணும், நரகத்திலிருந்து இத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கணுன்ற எண்ணம் எவன் மனதில் வருதோ அவன் தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுண்ணத்தில் இருக்கிறான் இல்லையா? இதில் மாற்று கருத்து யாருக்கேன்னு இருக்கா? உண்மையில் இல்லை. அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் பாருங்க, ஒவ்வொரு இனங்களாக சமூகங்களை இணைத்தார்கள். ஏங்க, அபஷிக்கு தன்னுடைய அத்தை மகளை தன்னுடைய ரத்த பந்தத்திலிருந்து கல்யாணம் பண்ணாங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஒரு கருப்பின அடிமைன்னு சொல்லலாம். அடிமைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அடிமை இல்லை, சும்மா கூலி வேலை செய்கிற ஆள் இல்லை. அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அடிமை சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தருக்கு அவர் இஸ்லாம் ஆயிட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ரத்த பந்தத்தில் உயர்ந்த ஜாதியில், நம்மளுக்கு புரியணுன்ற வார்த்தையில் சொல்கிறேன், ஜாதி என்ற சொல்லு தமிழ் சொல்லே கிடையாது, தமிழில் அது கிடையாது, ஆனால் நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அந்த ஜாதியிலிருந்து வந்த உயர் ஜாதி பெண்ணை அந்த அடிமைக்கு கட்டித்தராங்க. இப்போ நான் இங்கே எது சொல்ல வரேன்னா, இரண்டு சமூகங்களை இணைக்கிறாங்க இல்லையா? இரண்டு சமூகங்களை இணைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சூழ்ச்சி நடக்குதுன்னா, இருக்கிற சமுதாயத்தையே பிரிக்கிறான். ஒன்றும் இல்லை, பள்ளிவாசலில் கூட போய் பாருங்களேன், அவன் வேற இந்த ஜமாத்து, அவன் இந்த ஜமாத்து, அவன் வேற மதுஹபு ஏதாவது சொல்லி பிரிக்கிறாங்க. பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சேர்க்கறதுக்கு இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பலம் என்னன்னா, எல்லாரையும் சேர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, பிரிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் பிரிக்கிறதுக்காக வழிகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களை. இதுதான் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியின் நிமித்தமாகத்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சொர்க்கத்துக்கு போகிற வழிகள் தடைப்படுது. சொர்க்கத்துக்கு போகிற வழி, நல்ல வழிக்கு போகிறதெல்லாம் தடைப்படுறது எதுன்னா இந்த பிரிவினை தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிரிவினையை உடைப்பதற்கு ஒரே கருவி, ஒரே ஆயுதம், அதுவும் மிக பலமான ஆயுதம், ஈருலகத்திலையும் வெற்றி தரக்கூடிய ஆயுதம் அழைப்பு பணி தான். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நேர் வழியை, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேதத்தை மற்றவங்களுக்கு எட்டி வச்சிடணும். பார்ப்பன சமூகம் தோத்து போனதுக்கு காரணம், இஸ்ரேவேலர்கள் தோத்து போனதுக்கு காரணம், பிரிட்டிஷ் அரசு தோத்து போனதுக்கு காரணம், எந்த அரசாவது நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் என்னோடு இருக்கணும். அதாவது ஒன் மேன் ஆர்மின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஒரே ஆள் படையாக இருப்பான், அவன் சொல்கிறது தான் அந்த படையை செய்யும். அது இவன் மௌத்துக்கு பிறகு அந்த படையை யார் நடத்துறதுன்னே கூட யோசிக்க மாட்டான், நான் தான் இருக்கணும். இது என்னது? கர்வம். இந்த கர்வம் இருப்பவர்கள் யாருமே சோனத்தின் வாசனையை கூட நுகர மாட்டார்கள் அப்படின்னு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால தானேங்க அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துக்கு பிறகு தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த தலைவர் இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராகவும் இருந்தார், இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய தலைவராகவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. பல தலைவர்களை இஸ்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, தனக்கு பின்னாடி ஒருத்தர் அந்த அந்தஸ்துக்கு நிற்பாங்க, அந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இதுதான் ஜமாத்துடைய வேலை. ஜமாத் அப்படின்னு சொல்றேன்ல, கூட்டமைப்பு. இந்த ஜமாத் என்னன்னா, இன்னைக்கு ஒரு நற்செயல் செய்தா நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நற்செயல், அதாவது பாதையில் இருக்கக்கூடிய துன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு இது கல்லோ முள்ளோ ஏதாவது மக்களுக்கு இடர் ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருளை நான் நீக்கிறேன், இது நன்மை.
இந்த நன்மையை என் புள்ள செய்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். என் பிள்ளைகிட்ட எப்பா இந்த மாதிரி பண்ணாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க சொர்க்கத்துக்கு இது ஒரு ஆதரவாக இருக்கும், அல்லாஹ் இதில் நிறைய நன்மை கொடுத்துருப்பான், களிமாவுடைய வாழ்க்கை இது அப்படின்னு என் பிள்ளைக்கு சொல்லிட்டு நான் மவுத்தாயிட்டேன்னு வச்சுங்களேன், மரணிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், என் பிள்ளை செய்கிறான்னா இதுதான் வந்து கூட்டமைப்போட. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வேலையை இப்போ இங்கே செய்கிறோம். நாம் எதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இல்மாக அறிவாக கொடுத்தானோ அது எல்லாருக்கும் போய் சேரணுன்ட்டு நம்ம நினச்சி இந்த கூட்டத்தை நடத்துகிறோமோ, இங்கே இருக்கக்கூடியவர்களும் இது போல் மற்ற இடங்களில் செய்யுங்கன்னு இந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க சொல்கிறாங்களோ, இதுதான் இந்த நன்மையான விஷயங்கள் பரவலாக்கப்படணும். அதை தான் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மிஷினரி என்ற போர்வையில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யாரையும் தவறாக சொல்லலை. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்மளை நான் பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி, அவன் கருப்பாக இருக்கிறான், இவன் வெள்ளையாக இருக்கிறான், அவன் அந்த தெருவு, அவன் இந்த ஊர், அவன் இந்த நாடு, அவன் இந்த மொழி அப்படின்னு சொல்லி நம்மளை பிரிப்பதற்கு ஷைத்தான் பல வழிகளில் காத்திருக்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கருவி லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் ஒருத்தந்தான். நம்ம எல்லாம் சகோதரர்கள், இவர்கள் அத்தனை பேரும் சோனத்துக்கு போகணும். இதை தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்தாங்க. இந்த வழியை தவிர வெற்றியான வழி எதுவுமே இல்லை. இதை நம்மளுடைய எண்ணத்தில் புகுத்திக்கணும். புகுத்திக்கிட்டோம்னாக்கா வேற எந்த விஷயமும் இல்லை. ஆக கண்ணியத்துக்குரியவர்களை பித்தத்து அப்படின்ற விஷயம் நம்மக்கிட்ட எங்கெங்கே இருக்குதுன்றத பார்த்துக்கணும். பித்தத்துன்ற விஷயம் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நாம் நரகத்தின் வழியில் இருக்கிறோம். பித்தத்து என்னன்னா, அல்லாஹ் உயர்ந்தோனாகிய அல்லாஹ் காட்டாத வழி, சொல்லாத வழி. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத வழி, காட்டாத வழி, அனுமதிக்காத வழி எதுவோ அதெல்லாம் பிதத். அது எவ்வளோ நன்மையாக இருப்பது போல நம்ம நினைச்சாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நன்மைன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீமையாக இருக்கும், நீங்கள் தீமைன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதை அறிந்தவன் நான் தான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டிக்ளேர் பண்ணுறாங்க, உறுதிட்டு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு வகுத்தது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை, அந்த சமூகங்களை புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். என்னன்னா பாருங்கள், பார்ப்பனர்களிலிருந்து பறையர்கள் வரைக்கும், அதாவது பார்ப்பனர்களை விட உயர்ந்த ஜாதியும் இந்தியாவில் இல்லை, சக்கிலியை விட கீழ் ஜாதி எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு ஜாதிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியும் சமம் இல்லை. இப்படி சமம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் தஆலாவும் சமத்துவத்தை விதைப்பதற்காக இஸ்லாத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க இல்லையா? பாருங்க, ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனம், மனிதனின் மலத்தை அள்ளும் அவலம் இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்க. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அவன் எந்த ஆட்சியாக இருக்கட்டும், நேரு ஆட்சியாக இருக்கட்டும், போனவன் வந்தவன் எந்த ஆட்சியாக இருக்கட்டும், எந்த அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில், இந்த பூமியில், இந்த இந்தியாவில். இன்னைக்கு வரைக்கும் மலத்தை, மனித மலத்தை மனிதன் அள்ளி தலைமுறை சுமத்துக்கிட்டு போய் அது மூலம் கஞ்சி குடிக்கக்கூடிய கொடுமை இந்த நாட்டில் இருக்குது, இப்போவும் இருக்குது. செத்தா கூட சமத்துவம் உலாவும் இடமே அப்படின்னு சொல்லி பாட்டு போடுவாங்க. சுடுகாடு தான் சமத்துவம் சொல்லக்கூடிய நாடு, இடம் அப்படின்னு. அது பொய்ங்க. செத்தாக்கா தலித்துங்க தனியாக புதைக்கப்படணும். செத்தா கூட அவன் உயிராக இருக்கும்போது வரக்கூடாது, அது வேறு விஷயம். அவன் கல்யாணத்தில் சேர்ந்துக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு எல்லாம், கல்வியில் எல்லாம் அவன் தீண்டப்படாதவனாக இருக்கணும், நசுக்கப்பட்டவனாக இருக்கணுன்றது வேறு விஷயம். செத்துட்டா கூட புதைக்கிறதுக்கு அவனுக்கு தனி இடம். உண்மைங்க இதை. இப்படி சாவில் கூட சமத்துவம் இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை பற்றி நாம் என்னங்க நினச்சோம்? விவேகானந்தர் தன்னுடைய உரையில் சொல்கிறாரு, வருத்தப்படுறாரு, நான் பல சகோதரர்களை நாம் இழந்துட்டோம். எதுக்கு தெரியுமா? சமத்துவத்தை விதைக்காததுனால. நாம் சலாம் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அந்த ஒரு சுன்னத்தை பின்பற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது சுன்னத்து தான். அந்த உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ சலாமை பரப்புங்க. சலாமை பரப்புறதுக்காகவே வந்திருக்குங்க. சலாம் நாங்க அமைதிங்க, நிம்மதிங்க. இந்த உயிர்கள் எல்லாம் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல் தான் சலாம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லா உயிர்களும் அமைதி விரும்புதுங்க.
எல்லா உயிர்களும் நிம்மதியை விரும்புதுங்க. நிம்மதியாக சாப்பிடணும், நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னு எந்த மனுஷன் நினைக்க மாட்டான். அமைதியாக இருக்கணும்ன்ட்டு எந்த உயிர்கள் நினைக்காது, எல்லா உயிர்களும். அதனால தான் தீனுடைய கல்வியை, இஸ்லாமுடைய கல்வியை ஒரு மனுஷன் படிக்கிறதுக்காக போனான்னா, ஒரு மனுஷன் இஸ்லாத்துடைய கல்வியை படிப்பதற்காக கல்விக்காக ஒரு அடி எடுத்து வச்சு நடந்து போறான்னா, அவனுக்காக வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் இறைவன்கிட்ட வேண்டுகுமா, கடல்ல இருக்கக்கூடிய மீனுங்க வேண்டுமா. என்னங்க, கடல்ல இருக்கிற மீன், வானத்தில் பறக்கிற பறவை, உயிரினங்கள் எல்லாம் இவனுக்காக ஏன் வேண்டுது? ஏன்னா இவன் சலாமை, அமைதியை, நிம்மதியை பரப்புவதற்காக படிக்கிறதுக்கு வரான். அதை இவன் அமல் செய்யணும். இந்த அமலுக்காக நம்மளுக்கெல்லாம் இதில் ஃபாய்தா, நன்மை இருக்குது அப்படின்றத இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய உயிரினங்களும் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களும் உணர்ந்து இருக்குதுங்க. அப்போ உலகத்துக்கே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் நாம, உலகத்துக்கே சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் நாம. அத்தகைய வளங்களையும் களிமா என்ற ஒரு சொல்லால அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறான். இந்த ஒரு சொல்ல கூட எடுத்து மற்றவங்களுக்கு வைக்கலன்னா நம்மளை விட நன்றி கெட்டவன் வேற யாருங்க இருக்க முடியும்? அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி நம்மளை விட நன்றி. அதை உணர்ந்து செய்யுங்க. அதனால தான் திருக்குறள்ல கூட ஒரு குறள், எந்த ஒரு மனிதன் இறைவனை புரிந்து வணங்குகிறானோ அவன் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இரண்டு வகையான இருள் சேர்ந்த துன்பங்கள் அவனை அணுகாது. கபருடைய வாழ்க்கையும் நரகத்துடைய வாழ்க்கையும் இருள் சேர்ந்தது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டு வகையான துன்பங்களும் உங்களை அணுகாது. எப்பன்னா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை பொருள் புரிந்து புகழணும் இல்ல. எங்க இந்த நிறத்தை கொடுத்தவன் யாரு? நானா விரும்பி ஏத்துக்கல. இந்த முடியை கொடுத்தவன், இந்த வாழ்க்கையை கொடுத்தவன், இந்த மொழியை கொடுத்தவன் எனக்கென்று நான் என்னங்க இந்த அப்பா வயிற்றுல பிறக்கணும், இந்த அம்மா வயிற்றுல பிறக்கணும், இந்த மண்ணில் பிறக்கணும்னு நிர்ணயிச்சோம் நானா? என்னை நிர்ணயிச்சு இங்கே அனுப்புனவன் எவனோ அவனுடைய வல்லமையை, ஆற்றலை புரிந்தவனாக நான் இருந்தேன்னா இந்த புரிதலை மற்றவங்களுக்கு சொல்லணும். நாரா மலரணையர் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. என்னன்னா, நாம புரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க தகுதி இல்லைன்னா அவங்க எப்படி போட்டாங்க தெரியுமா? மனமில்லாத மலர். மனமில்லாத மலருக்கு மரியாதை உண்டா? மரியாதை. அப்போ மதிப்பற்ற பொருள்களாக நாம் ஆயிடாம இருக்கணும்னாக்கா இந்த திருக்கலிமாவை உணரக்கூடியவர்களாக, இந்த திருக்கலிமாவின் உன்னதத்தை உணர்ந்து வழிகாட்ட வந்த ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை உணரக்கூடியவர்களாக இருந்தோம்னா நாம் மகத்தான வெற்றி அடைவோம். இதில் எந்த வெற்றியும் கிடையாது. ஏன்னா சூழ்ச்சிக்காரங்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் மேலானவன் யார்? நம்மளை படைச்சவன். நான் நினச்சிக்கலாம், நான் சூழ்ச்சி செய்து இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் சூழ்ச்சி செய்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். அது என்னுடைய குறுமதி. ஆனால் மிகப்பெரிய அறிவாளனும் மிகப்பெரிய சூழ்ச்சியாளனும் மிகப்பெரிய வல்லமை மிக்கவனும் ஆகிய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்பேற்பட்டவன்னா சூழ்ச்சி எல்லாத்தையும் முறியடித்து அவனுடைய சூழ்ச்சியை கொண்டு வருவான். அது ஒரு குறள், வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது. நீ எவ்வளோ நாளும் சம்பாதிச்சுக்கோ, நீ எவ்வளோ நாளும் செய்துக்கோ, எந்த செயல் செய்தாலும் சரி, அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் சரிதான். நீ எதை அனுபவிக்க வேண்டும் என்று உனக்கு வகுத்தளித்தானோ, வகுக்கும் ஆற்றல் யாருக்கு இருக்கு? இறைவன் ஒருத்தனுக்குத்தான் இது இவருக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கும். இந்த வகுத்து தந்த அந்த இறைவனுடைய ஆற்றல் இருக்கே, அந்த ஆற்றலை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதுதான் உனக்கு துய்ப்பு. நீ அனுபவிக்கக்கூடிய அறிவு, நீ அனுபவிக்கக்கூடியது, உனக்கு எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இறைவன் வகுத்தளித்தானோ அதை தவிர உனக்கு வேற எதுவுமே கிடையாது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரெண்டு மலைகளுக்கு நடுவில் உன்னுடைய ரிஸ்க் இருந்துச்சுன்னா, ரிஸ்க்குனாக்கா வாழ்வாதாரம், உன்னுடைய வாழ்வாதாரம் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்குது. மலைன்னா சும்மா சாதாரணம் கிடையாது, அது காடுகளும் மிருகங்களும் நிறைஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துக்கு வழியும் கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துல கூட உன்னுடைய ரிஸ்க் இருந்தால் அது உன்னை வரணும்னு முடிவாயிடுச்சு, இறைவனால் முடிவு செய்யப்பட்டதுன்னா அது கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் நீ எதெல்லாம் வச்சிருக்கிறியோ அதெல்லாம்
நீ அனுபவிப்பேன்னு நினைக்காத. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதை நீ அனுபவிச்சே அது ஹலாலான முறையாக இருக்கணும், அதை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மளுடைய சூழ்ச்சி வலை நமக்கு முன்னாடி பின்னப்பட்டிருக்கு, நம்மளை சுற்றி பின்னப்பட்டிருக்குது. அது நான் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். கல்வி, பொருளாதாரம், அரசியல் விஷயங்களில் கூட சில இடங்களில் முஸ்லீம்களை உள்ளவே வரக்கூடாத துறை, உள்ளவே அனுப்ப முடியாத துறையெல்லாம் வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய சூழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த அதிகாரத்தை இப்போதைக்கு அவங்க கையில் கொடுத்துருக்குறான். அது அப்புறமா மாறும், அது வேற விஷயம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வலை பின்னப்பட்டு இருக்குது. வலைன்னா, நான் முஸ்லீமு, நான் மற்றவங்கிட்ட போக மாட்டேன், மற்றவங்க கறி சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அல்லாத பேர் சொல்லி யார் இருக்கிறாங்களோ அந்த கறி சாப்பிடாத, வழிப்பிடங்களில் இருக்கப்பட்டது சாப்பிடாத, செத்தது சாப்பிடாத, பன்றி இறைச்சி சாப்பிடாத, ரத்தத்தை சாப்பிடாத, சில வரையறைகளை கொடுத்து செய்திருக்கிறான். சாப்பிடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறான், மற்றது சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கிறானா? அந்த சகோதரனிடத்திலிருந்து நீ அடுத்தது நான் சாப்பிட மாட்டேன் அதனால போடா அப்படின்னு சொல்றது இல்லாமல், பரவாயில்ல ரசமாவது ஊற்று, கஞ்சியாவது ஊற்று, நான் குடிக்கிறேன்பா, இது வேணாம், ஏன்னா நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு. இது இந்த எதுக்கு இதை சொல்ல வரனா, பிரிதல் என்பது நமக்கு நஞ்சு. அது நஞ்சு. ஒரு சமூகத்திலிருந்து ஒரு சமூகத்தை, இப்போ ரெட்டியாரை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், செட்டியாரை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், பறையனை பற்றி என்ன தெரியும், பல்லனை பற்றி என்ன தெரியும், அந்த கிறிஸ்தவர்களை பற்றி என்ன தெரியும், பௌத்தர்களை பற்றி என்ன தெரியும்? அவங்களெல்லாம் கூட தான் நாம் இருக்கிறோம் இல்லையா? அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த செய்தி போகணும்னாக்கா என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். கண்ணை திறந்து பாருங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்கிறான். உங்களை சுற்றி என்ன இருக்குதுன்னு கண்ணை திறந்து பாருங்கன்றான். என்னுடைய சகோதரர்களையே பார்க்கறதுக்கு துப்பு இல்லை, எங்கள் கண்ணுக்கு அண்டங்களை பார்க்கறது, ஆகாசத்தை பார்க்கறது, அணுக்களை பார்க்கறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மை சுற்றி பின்னப்பட்ட வலை என்னன்னா நம்மளை பிரிக்கிறது. அது எதுன்றத நீங்கள் ஆராய்ஞ்சிட்டிங்கன்னாக்கா நம்மளை தவிர அறிவாளி வேறு எவனும் கிடையாது. ஆனால் அது எந்த வழி? அந்த வழியில் அது முஸ்லீமே வந்தாலும் சரி, பெரிய உலமா, ஆனால் மக்கா இமாமா கூட இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டாத வழியில் இதுவும் நன்மைன்னு சொன்னாக்கா அது பிதத்துன்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது தீமையான வழி, அது நரகத்துக்கு கூட்டி போகிற வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டாத வழின்னா நம்ம விட்டுடணும். ஒரு முறை மக்காவில் எல்லா வகையான பழங்களும் வரும், அது எந்த சீசனாக இருந்தாலும் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது மக்காவில் ஒரு பழம் கிடைக்குது. வியாபாரம் ஒரு இளைஞன் வாங்குறான், ஒரு முஸ்லீம் வாங்கிட்டு பார்க்குறான், அது புது வகையான பழம், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்போ எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறேன், இது என்ன பழம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டாங்களா, எப்படி சாப்பிட்டாங்க? நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்போல்லாம் இந்த பழம்லாம் இங்கே வந்தது கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்தது கூட கிடையாதுன்றத ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க. ஆனால் பழம் சாப்பிட்லாம், அவ்வளோதான், பழம் சாப்பிட்லாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியாது அப்படின்றதுக்காக அவன் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு எல்லாரும் சொன்ன அந்த பதிலை வச்சுட்டு அவன் சொல்கிறான், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடாத இந்த பழம், அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு காட்டாத இந்த பழம் எனக்கு தேவையில்லைன்னு போட்டான். பாருங்கள், ஒரு பழம் எல்லாம் ஹலாலானது, உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் கொடுக்குறான், அது வேறு விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் அதில் கூட வரணும் அப்படின்னு யோசனை பண்ணாங்க அந்த முன்னாடி இருந்த முஸ்லீம்கள். அந்த யக்கீன், அந்த உறுதியின் மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த செய்தி வந்துச்சு. நாமெல்லாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், நாமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தோறோம், பாங்கு சொல்கிறோம், எல்லாமே இப்போ செய்கிறோன்னா ஏன் அப்படின்னாக்கா அவர்களிடத்தில் இருந்த அந்த உறுதி, அந்த யக்கீன் அந்த உறுதி நம்மக்கிட்ட வரணுன்னாக்கா நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருச்செய்தி போகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை மட்டும்தான் கண்ணியத்துக்குரியவர்களை நாம் முன்னிறுத்தி பார்க்கணும். அந்த நோக்கத்திற்கு உகந்த நல்ல அறிவையும், அந்த நோக்கத்திற்கு சிறந்த நல்ல வாய்ப்புகளையும், நல்ல வழிமுறைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நான் எல்லா மனிதர்களையும் நரகத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ, எல்லா மனிதர்களுக்கும் சோனம் கிடைக்கணும்னு விரும்பினாங்களோ, அந்த விருப்பம் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய நெஞ்சத்திலையும் இருக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அளப்பரிய அருளையும்
அளப்பரிய கருணையும் இரக்கத்தையும் பெரும் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.